ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான மோமோஸ். இது செஸ்வன் மோமோஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பிடிச்சமான டிஷ். வெல்கம் டு விஜய் சமையல். மோமோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பண்ணுவோம் இல்லைங்களா, சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மோமோஸ் நம்ம நார்மலாக குக் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவோம். இது நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. செஸ்வன் மோமோஸ் நல்லா சாஸ்லெல்லாம் கோட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த மோமோஸ் மாவு இப்போ நம்மளுக்கு ரெடி. ஒரு பிளேட் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். மோமோஸ்க்கு ஒரு வெஜ் ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பொடியாக நறுக்கின 1 கப் கேரட். கேரட் நல்லா ஃபைனாக இருக்கணும். நல்லா எவ்வளோ புதுசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் குடமிளகாய், 1 கப் பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் நல்லா வெஜிடபிள் கொடுத்த ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் அந்த பெப்பரும் சால்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மோமோஸ் மாவை எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை சின்ன சின்ன பாலாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சின்ன சின்ன பாலாக வச்சுட்டா மோமோஸ் நம்மளுக்கு ஈவன் சைஸாக கிடச்சிரும். அப்பப்போ நம்ம எடுக்கும் போது ஷேப் மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே சின்ன சின்ன பாலாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ மோமோஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சப்பாத்தி நம்ம எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தான். லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்க மைதா, அதாவது மைதாவில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மைதா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு வச்சு லைட்டாக தேய்ங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற வரைக்கும் நம்ம தேய்ச்சிக்கலாம். யூஸ்வலாக மோமோஸ் குக் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் செஞ்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள் ஃபில்லிங்கை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வைக்கலாம். நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற அந்த ஓரங்கள் இலையெல்லாம் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1 by 1 லைட்டாக நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது நல்லா பொறுமையாக பண்ணணும், ஸ்பீடாக பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு நீங்கள்
அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மோமோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இது ஒன்று. யூஸ்வலாக நம்ம ஹோட்டல்ஸ்லாம் கூட இது சாப்பிட்ருப்போம். இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துட்டு மேலே சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்துடும். எல்லா மோமோஸையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை பாயில் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நான் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜ் மோமோஸை 1 by 1 வச்சுக்கலாம். மேலே ஒரு லிட் போட்டு லாக் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இது வந்து நம்ம பண்ணலாம். 8 to 10 மினிட்ஸில் நல்லா அது குக் ஆயிரும். இப்போ பாயில் பண்ண மோமோஸை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ குக் பண்ணி வச்சுருக்க மோமோஸை 1 by 1 நான் வந்து வச்சுக்கிறேன். லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும். ரொம்ப நேரம் வந்து விட்டுறக்கூடாது. ரெண்டு புறமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. யூஸ்வலாக குக் ஆன உடனே நம்ம வந்து இதை அப்படியே டைரெக்டாக சாப்பிட்ருவோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மோமோஸ் எல்லாம் பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 குடமிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு க்யூப் ஷேப் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம டாஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் வந்து செம சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். நான் வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் Schezwan சட்னி. இந்த டிஷ்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த Schezwan சட்னி. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது போட்டிங்கன்னா தான் நான் சொல்கிற அந்த பக்காவான டேஸ்ட்டு வந்து வரும். நீங்கள் அது இல்லாமையும் செய்யலாம். அது இல்லாமல் செஞ்சால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் Schezwan நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மோமோஸை 1 by 1 இந்த சாஸில் வந்து போட்டுக்கலாம். இந்த சாஸ்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த மோமோஸ் மேலே எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இந்த சாஸில் இந்த மோமோஸ் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்னங்க பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான Schezwan மோமோஸை கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறேன். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விஜய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி என்னோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விஜய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு திரும்பவும் வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.